ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம் வணக்கம். யல்பான வாழ்க்கை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஃபிஷ் கறி செய்ய போகிறேன். அதுக்கு இந்த ஃபிஷ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபிஷ் பேர் எனக்கு தெரியல, ஆனால் சொன்னால் உங்களுக்கு புரியும் அது என்ன ஃபிஷ்ன்ட்டு. இந்த கருவாட்டு குழம்புலாம் வைப்போம் இல்லைங்களா, அந்த ஃபிஷ் தான் இது. இது ஃப்ரெஷ்ஷான மீன். அது காய வச்சு ஊற வச்சு பதப்படுத்தின மீன். இது ஃப்ரெஷ்ஷான மீன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த மீன் தான் இந்த சூஸ் பண்ணியிருக்கேன். இது நான் சமைக்கலை ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்து வீட்டு ஆண்டிக்காக நான் சமைச்சு கொடுக்குறேன். அவங்க வீட்டில் அவங்க மகளோட பேபிலாம் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க லாக்டவுன் டைமில். ஸோ அவங்க ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. பேபிகளோட நோட்டி தாங்க முடியாமல் வேலை கூட செய்ய முடியலன்னு சொல்லிட்டு இந்த ஹெல்ப் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக நான் இந்த ஃபிஷ் குழம்பு செஞ்சு நான் கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெயினான திங்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கே தெரியும் பாருங்கள். வெங்காயம், பூண்டு, அப்புறம் வெண்டிக்காய், அப்புறம் இஞ்சி, அப்புறம் தக்காளி பழம், கத்திரிக்காய், அப்புறம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது 5 டேபிள் ஸ்பூன் மீன் மசாலா, அப்புறம் 1 ஸ்பூன் கார மிளகாய் தூள், வரமிளகாய் தூள் சொல்லுவாங்களே அந்த மாதிரி வரமிளகாய் தூள் ஃப்ரெண்ட்ஸ். நான் எவ்வளோ அளவுக்கு கறி குழம்பு வைக்கிறேனோ, ஸோ நம்ம ஊரில் குழம்பு கறின்னு தான் சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் குழம்பு வைக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கூடவும் குறைச்சும் நீங்கள் சேர்த்துக்கலாம். மெயினான திங்ஸ் உங்கள்கிட்ட இப்போது காட்டிட்டேன். அதுக்கப்புறம் வேறு திங்ஸ் நான் போட்டேன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட சமைச்சிக்கிட்டே சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். வெண்டிக்காய் சொந்தமாக விளைச்சல் பண்ணுது. ஸோ அதனால் கொஞ்சம் கோணலும் மணலுமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம பார்த்து கட் பண்ணிக்கணும். வளவாக இருக்கிற வெள்ளரிக்காய் ஐயோ வெண்டிக்காய் அதில் பூச்சி இருக்கும். ஸோ அதில் கெமிக்கல் போடாதனால பூச்சி இருக்கும். நம்ம கவனமாக பார்த்து யூஸ் பண்ணோம். பாருங்கள், வளைஞ்சிருக்கு, அதுக்குள்ளே பூச்சி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் நான் எடுத்து கரெக்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இப்படி இருக்குது. ஸோ இவ்வளோ தான் திங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக வாங்க சமைக்கலாம். அடுப்பில் சட்டி வச்சுட்டு அதில் சிறிதளவு எண்ணெய் விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக கடுகு தாளிப்பு. இது நல்லா வெடித்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எல்லாமே இருக்குது. அதாவது சோம்பு, பெரிய சீரகம், சின்ன சீரகம், அப்புறம் பெரிய சீரகம் தான் சோம்பு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இருங்க பொரியட்டும். இஞ்சி சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோடு பூண்டும் சேர்த்துக்கிறேன். அதோடு வெங்காயம். நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இது நல்லா வதங்கி வரும். நம்ம ஊரில் இதுதான் கடுகு தாளிப்புன்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே எல்லாமே இருக்கும். உளுந்து, அப்புறம் வெந்தயம், அப்புறம் சோம்பு, அப்புறம் அது என்ன கடுகு, குண்டு குண்டாக இருக்குது, அது கடுகு, சோம்பு எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் நம்ம மீன் கறி எல்லாத்துக்கும் நம்ம போடுவோம். இது ரொம்ப நல்லது இது. ஸோ இந்த கடுகு இருக்குங்களா, அது வயசான காலத்தில் சில பேர் வயசாகிறதுக்கு முன்னாடி இந்த கையெல்லாம் உதிரும். ஸோ இந்த கடுகு ரொம்ப நல்லது. ஆனால் கடுகு சமைக்கும் போது அதை வெடிக்க விடணும். வெடிக்க விட்டால் தான் அதோட சாரம் நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ கடுகு ரொம்ப நல்லது. வெந்தயம் எல்லாத்த பற்றியும் உங்களுக்கு தெரியும்ல, அதெல்லாம் ஒரு கலவையாக இருக்குது. அதுதான் நம்ம ஊரில் கடுகு தாளிப்பு அப்படின்னு சொல்லுவோம். இது நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாக வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதோடு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், அப்புறம் பிறகும் நான் கொஞ்சம் சேர்த்துக்குவேன். கொஞ்சம் இல்லை, நிறைய சேர்த்துக்குவேன். அது நல்ல மணத்தை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஷ் கறிக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எடுத்து வச்ச மசாலா தூளை நான் இதில் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிஷ் மசாலா அண்ட் கார மிளகாய் தூள். ஓகே, கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாம் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வாய் வளரும், சட்டுன்னு வராது. ஸோ நம்ம பேசுகிற பாஷையில் மலை மொழி கலந்துருமா, இங்கிலீஷ் மொழி கலந்துருமான்னு சொல்லிட்டு அப்படியே யோசித்து வேறு பேசுவேன்னா, அதுதான் ப்ராப்ளமே. ஸோ நான் ஃபுல்லாக தமிழில் பேசணுன்ட்டு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நல்லது தானே, உங்களுக்கு நல்லா புரியும். என்னங்க சொல்கிறது, நான் என்னங்க சொல்கிறது. இந்த மிளகாய் பொடியை நான் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக கொஞ்சமாக நீர். அடுத்ததாக தக்காளி பழம். அடுத்ததாக கத்திரிக்காய். இது நல்லா வெந்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த குழம்புக்கு தேவையான நீர் இன்னும் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
நான் ஏற்கனவே என்னுடைய சேனலில் ஃபிஷ் குழம்பு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மீன் குழம்பு போட்டிருக்கேன். ஏன்னா அந்த மீனை பொரித்து நான் குழம்பு வச்சுருப்பேன். இது பொரிக்காமல் நான் குழம்பு வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் எந்த ஸ்டைலில் செய்வோன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். இது வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, ஃபிஷ் குழம்புல இந்த வெண்டிக்காய் போடலாமா, வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஊருக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபிஷ் கறியில் வெண்டிக்காய் இல்லைன்னா ஃபிஷ் கறியே இல்லை, செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கொதித்து இந்த கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். ஸோ ஒரு திங்ஸ் நான் போட மறந்துட்டேன். இங்கே பாருங்கள், இதை போட மறந்துட்டேன். ஸோ இதை போட்டுக்கலாம், எண்ணெயிலே போட்டுக்கணும், இதுலேயும் போட்டுக்கலாம். மறந்துட்டேன். ஸோ இப்போ போட்டுக்கிறேன். கத்திரிக்காய் கத்திரிக்காய் குண்டு கத்திரிக்காய் சட்டிக்குள்ளே வேகுதே. ஐயோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. அது கரண்டியில் வெட்டும் பொழுது நல்லா வெட்டுப்படுது. இந்த நேரத்தில் நான் என்ன பண்ண போகிறேன்னா வெண்டிக்காய் போட்டுக்கிறேன். வெண்டிக்காவை நான் ஏன் தாமதமாக போடுறேன்னா, அது ஆரம்பத்திலே போட்டுட்டோமா வெண்டிக்காய் சாஃப்டானது, அதாவது இலகுவானது, நல்லா குழஞ்சிடும். அதனால என்ன அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக வெண்டிக்காய் போட்டதுன்னு புளி நீரை நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ இந்த வெண்டிக்காயில் அந்த புளி வந்து சேரும்பொழுது செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, க்ளீன் பண்ணி வச்சு ஃபிஷ்ஷை இதில் சேர்த்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிஷ் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபிஷ்ஷோடு கருவேப்பிலையும் நான் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அதிகமாக நான் சேர்த்துருக்கேன். இந்த கறிக்கு அந்த மனம் செம்மையாக இருக்கும், கருவேப்பிலையோட மனம். ஸோ இது அப்படியே வேக விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபிஷ் வேகிற நேரத்தில் அந்த வெண்டிக்காயும் வெந்துடும். அதனால தான் நான் கரெக்டாக போடுறேன் அந்த டைமில் கரெக்டாக. ஸோ இது வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இன்னும் குரல் சரியாகலை ஃப்ரெண்ட்ஸ். பேசும்பொழுது அப்பப்போ காற்று தான் வருது. எப்போ சரியாகுமோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபிஷ்ஷும் வெந்துருச்சு, இந்த வெண்டிக்காயும் வெந்துருச்சு. நான் லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறேன்னா, க்ரீமர் பால் ஒரு கப் ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட க்ரீமர் பால் இல்லைன்னா தேங்காய் பால் ஊற்றிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம வீட்டில் தேங்காய் பால் இல்லை, அதனால தான் க்ரீமர் பால் நான் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு அதிகமாக அதாவது கொதிக்க விடணுன்ற அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு இப்போ ரெடி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிடவும் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் இதே மாதிரி குழம்பு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறந்துடாமல் என்னோடய சேனலை விசிட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். சேனலை சப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இது பக்கத்து வீட்டு ஆண்டிக்காக சமைச்சது. ஸோ இது சாப்பிட முடியாது, கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன்.